புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன். செங்கல்பட்டுலேருந்து 10 நிமிஷத்தில் ரிக்ஷா வர மாதிரி ரிக்ஷா ஒரு சைட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றி ஃபுல்லாக கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபீபிள் கிராண்ட்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார் நம்ம கூட. அவர்கிட்ட நான் எல்லா கொஸ்டினும் கேட்க போகிறேன். உங்கள் சார்பாக அவர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண போகிறார். எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம சைட்டை பற்றி டீட்டெயில் பேசுறதுக்காக நம்ம கூட யார் வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம அன்டாச்சில் வந்திருக்காரு. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நான் உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். எல்லா டீட்டெயிலும் அவர் கிளியராக சொல்கிறேன். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம் மக்களே. உங்களுக்கு என்னென்ன தேவைன்றது சார் மூலிமா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துறேன். சார் நம்ம கிட்ட எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன். சைட்டு கரெக்டாக செங்கல்பட்டுலேருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது? செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ தூரம்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம் சார். நம்ம சைட்டுக்கு கிலோமீட்டர் கால்குலேஷன் நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ் வருது சார். இங்கேருந்து பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்லேயே பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனும் பிட்வீன் 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஜிஎஸ்டி கூட. இந்த ஏரியாவோட பெரிய ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் போட்டிருக்க ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியான ஸ்பாட்டில் போட்டிருப்பாங்க. சுற்றி அக்கம் பக்கம்லாம் வீடு ஒன்றுமே இருக்காது. நம்ம ஏரியா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே வீடு தான். ஓகேங்களா? ரெசிடென்டல் தான் இது ஏரியாவே. அதனால நீங்க வீடு கட்டி குடி வரதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி உடனே குடி வரலாம். எனக்கு என்ன காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குன்னு தமிழ் தெரியணும். ஸோ என்னென்ன காலேஜ் ஸ்கூல்லாம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஆர்கேன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு சார். அப்புறம் பிளஸிங் ரெசிடென்சி ஸ்கூல் இருக்கு. அப்புறம் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜ் இங்கே இப்போ நியர்பைலே இருக்கு. அடுத்து ராஜேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்க்கு பிரச்சனை கிடையாது. மெயினாக சிபிஎஸ்சி அது கூட இங்கே அவைலபிள் இருக்கு. ஓகே சூப்பர் சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது செங்கல்பட்டில் நிறைய லே அவுட் போட்டிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நாங்கள் எதுக்கு வீபிள் கிராண்ட் கிட்ட இருக்கிற விபி சிட்டியை வாங்கணும்? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் சார். ஆக்சுவலாக மக்கள் மனசுலேயும் இந்த கேள்வி எல்லாருக்கும் வர கேள்வி தான் ஆக்சுவலாக. ஏன்னா இதை நான் உங்கள் மூலியமாக இப்போ எல்லாருக்கும் சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் சார். நம்ம டாக்குமெண்ட்ஸ் கிளியராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று க்ரோவிங் பார்ட் ஏரியாவில் தான் நம்ம போடுவோம். மேஜராக வந்து நம்ம கிட்ட ஒரு அட்வான்டேஜ்னே அதை வச்சுக்கலாம். நம்ம கிட்ட வாங்குறவங்க வித்தின் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணணும், 10 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. வாங்கி வித்தின் இயர்லேயே நமக்கு க்ரோத் ஆகிடும். அந்த மாதிரி இடமா செலக்ட் பண்ணி தான் போடுவோம். இல்லாமல் நம்ம போகிறது எல்லாமே எதுவுமே கமர்ஷியல் ஏரியாவில் நம்ம வீடு போடுறதே கிடையாது. லேஅவுட்டே சரி. ஏன்னா நம்ம லேஅவுட் போகிறதே மேஜராக பேஸ் பண்ணி ரெசிடென்டல் பேஸ் பண்ணி தான் லேஅவுட் போகிறோம். ஏன்னா வாங்குறவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க, வீடு கட்டி போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம மேஜராக வந்து உடனே வீடு கட்டி குடி வந்தாலும் ஏரியா சேஃபாக இருக்குமா, நீ வந்து உடனே குடியேற முடியுமான்ற ரீஜனை பார்த்து தான் பண்ணுவோம். நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக வீடு இருக்கிற இடத்துல தான் நம்ம போடணும். அதனால வரி பண்ணவே தேவை. இது நம்ம கிட்ட வாங்குறதுக்கான மேஜரான ரீசன்ஸ். சரி, ஓகே சார். இப்போ நான் வந்து வீடாக வந்து நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து லோனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ லோன் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, எந்த பேங்க் மூலியமாக பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸில் பண்ணிட்டோம்னா மேஜராக வந்து எல்லாருமே ஃபுல் கேஷில் யாரும் போகிறதில்ல சார். உள்ள விலைவாசி ஆகட்டும் எல்லாரையும் மொத்த கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 50-50 கூட இல்லை. இப்போதைக்கு 60-70 கூட மாறி போச்சு போல கரண்ட் சினாரியோ. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரெல்லாம் லோனில் தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 90% ஃபுல் லோனே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க போறீங்க. லேண்டு வீடு சேர்த்து ஒரு 4 BHK நல்ல பெரிய வீடாக வாங்குறீங்க 40 லட்ச ரூபாய்னா கையில் 4 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார். வெறும் 10% அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஃபுல்லாக நாங்களே பேலன்ஸ் எல்லாமே லோனில் பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் லோன் டென்யூர் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸாம்பிள் உங்களால் ஒரு 25,000 தான் கட்ட முடியும் பர் மந்த், இல்லை 30,000 தான் கட்ட முடியும். நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டென்யூரை நான் கஸ்டமைஸ் பண்ணி நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகுது. இது பெட்டராகவே நான் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு வரி பண்ணவும் தேவையில்லை சார். நாங்களே சிபில் இருந்து எல்லாமே இந்த பேங்க்ல சார் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து LICல பண்ணிட்டு இருக்கோம் சார், SBIல பண்ணிட்டு இருக்கோம், IDBIல பண்ணிட்டு இருக்கோம், எஸ் பேங்க்ல பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் ப்ராப்ளமே இல்லை சார். எல்லா பேங்க்குமே நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே பண்ணி சார். நான் இங்கே சைட்டை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அயன் பண்ணுற கடை வச்சுருக்கேன், ஆட்டோ ஓட்டுறேன், தண்ணி கேன் போடுறேன். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் லோன் பண்ணி தருவீங்களா? இந்த இடத்துல பண்ண முடியுமா? இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் சார். சம்பளம் வரவங்களுக்கு சேலரின்றது மென்ஷன் ஆகும், அதனால பண்ணி தர முடியும். உங்களுக்கு சம்பளம்ன்றது மென்ஷன் ஆகுது. இது வந்து பிசினஸ் கிரைட்டீரியால தான் வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாசம் காசு போடாம இருக்க மாட்டீங்க. ஆனா யாருமே இப்ப நார்மலா யூஸ் பண்ணல, அக்கௌண்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல நீங்க ஜென்ரல் IT ஃபைல் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கோம் சார். நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் பண்ணதுக்கு தான் நாங்க இருக்கோம். நாங்க கட்டாயமா பண்ணிக்கிறோம் சார். இப்போ சார், இப்போ எனக்கு வந்து வீடாக வேண்டாம், இடமா தான் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறேன்னா நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் பாரு எவ்வளோ கொடுக்கும்? நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 மினிமம் 2500 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துருக்காங்க சார். அதே வெறும் 1999 ரூபா தான் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். சார் சொல்கிறீங்க 1999 ரூபா மட்டுமே சார். ஓகே.
சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பார்க்கறது மேஜர் எதுக்காகனா லாபத்தோட நோக்கத்தில் தான் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். நம்ம இருக்கிற இடம் எல்லாமே ரெசிடென்ட்ன்றனால இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கிட்டா வித்தின் இயர்லேயே கம்பல்சரி growthல தான் போகுமே தவிர கம்பல்சரி நஷ்டமாகிறது நம்ம பண்ணுறதே கிடையாது சார். எல்லாம் லாப நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே வருஷத்தில் யாராக இருந்தாலும் லாபம் பார்க்கக்கூடிய இடம் தான். ஓகே சார், இப்போ விபி லேண்டோட விபி பிளாட்டினம் சிட்டியோட பிக்கஸ்ட் லான்ச்சிங் டேட் எப்போ சார்? நம்மளோட விபி பிளாட்டினம் சிட்டியோட லான்ச் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 29 தான் சார் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஓகே 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 சூப்பர் சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம லான்ச்சிங் ஆஃபராக என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வாங்க, இதுதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேண்ட் வாங்குற எல்லா கஸ்டமரும் புக்கிங் பண்ணுற அன்னைக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இது கூப்பன் எடுங்க சார். இருக்கலாமா? தாராளமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லக்கி ட்ரா மாதிரி சார். இப்போ புக் பண்ணுற கஸ்டமர் லான்ச்சிங் டேட்டில் வந்து புக் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் விழுந்துருக்கு. ஓகே 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 இந்த மாதிரி புக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் எப்படியே காமிச்சிடுங்க சார். வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் விழுந்துருக்கு சார். இந்த மாதிரி புக் பண்ற கஸ்டமர் இதுல வந்து ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடையாது, பைக் கார் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே 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 லான்ச்சிங் ஆஃபரா வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்கு. இது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னா கிடையாது, புக் பண்ற எல்லாருமே கிஃப்ட் இருக்கு. ரெஜிஸ்டர் டேட்லயே நம்ம கிஃப்ட் டெலிவரி பண்ணுவோம். ஓகே ஓகே இது நம்ம ஆஃபர் பண்ணுறோம். சார் ஓகே சார், இப்போ சண்டே நான் வரேன் வந்து எனக்கு ஓகே, இப்போ எனக்கு 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் 10ஆம் எந்த ஃபிளாட்னா ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னா புக்கிங்கோட அமௌண்ட் எவ்வளவா சார்? எக்ஸாம்பிள் வந்து புக்கிங் அமௌண்ட்ன்றது பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டது 50,000 1 லட்சம் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து லோ பட்ஜெட்ல கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா கொடுத்துட்டு இருக்கோன்ற பட்சத்துல வெறும் 10,000 இருந்தா கூட நீங்க பிளாட்டை புக் பண்ணி இந்த ஆஃபரை எடுத்துக்கலாம் சார். அதனால மினிமம் 10,000 ஆரம்பிச்சு உங்களால முடிஞ்ச எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், எவ்வளவுனாலும் தாராளமா பண்ணிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஓகே சார், ஓகே தேங்க்யூ சார். ஓகே.